கணக்கு போட்டு வாழற மனுஷங்க மேல அந்த ஆண்டவனுக்கு ஒரு கணக்கு இருக்குமா. அந்த கணக்குப்படிதான் எல்லாமே நடக்குமா. அப்போ நமக்கு என்ன எழுதிருக்குன்னு கேட்டியா? கேட்டேம்மா, அத தானே சொல்றேன். எதுக்கு அவசரப்படுற? அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம 4 பேரோட 5ஆவதா ஒரு ஆள் சேர்ந்தா நம்ம வாழ்க்கை அப்படியே சிறப்பா இருக்குமா. 4, 5 புரியலையா அத்தை? அதாம்மா, நம்ம 4 பேரோட இன்னொரு ஜீவனும் சேரணும்னு சொன்னாரு. ஷோ, இன்னுமா உனக்கு புரியல? நீயும் கௌதமும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு சொன்னாங்க. இப்ப புரியுதா? இது பாரு, இந்த வீட்ல ஒரு புது உயிர் உதிக்கணுமா. அந்த குழந்தையாலதான் இந்த வீட்ல நாம இழந்த சொத்து, சுகம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்குமா. அப்படியே சொன்னாரு.